ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த்து, அதுக்கப்புறம் மீரா ஜாஸ்மின், நயன்தாரா, மாதவன் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கிரிக்கெட் அண்டு ஒரு சோசியல் பேஸ் பண்ண ஒரு படம் தான். ஓகே, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த் வந்து ஒரு டெஸ்ட்டு கிரிக்கெட் விளையாடுற பிளேயராக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து மாதவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியிலிருந்து அவர் வந்து ஒரு எரிபொருள் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்டாக இருப்பார். நயன்தாரா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு டீச்சராக நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதே சேம் டைம் இங்கிட்ட வந்து மீரா ஜாஸ்மின் வந்து சித்தார்த்துக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து கிரிக்கெட்டில் அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பான். அவங்க அப்பாவோட கிரிக்கெட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த சேம் டேயில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அதாவது சித்தார்த்தோட கிரிக்கெட் லைஃப்பை வந்து முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதேமாதிரி நயன்தாராவும் வந்து அவங்களோட குழந்தை இல்லாததுனால குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கிட்டு மாதவன் வந்து அவர் ஃப்ரெண்டோடு சேர்ந்து கொஞ்சம் பணத்தை வந்து பிஸ்னஸ்க்காக வாங்கி அவர் வந்து அந்த இன்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பார். இந்த பக்கம் வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து இல்லீகல் நடக்குது, பெட்டிங் நடக்கிறதுக்கு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மறுநாள் வந்து அந்த பையன் வந்து கிரிக்கெட் விளையாடும்போது அதில் தோற்று போயிருப்பான். அதனால் அது வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். அதே மாதிரி இங்கிட்டு கவர்மெண்ட்டில் வந்து மாதவன் வந்து அவரோட இன்ஜின் மாடல் எல்லாத்தையும் சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. நயன்தாராக்கும் வந்து லாஸ்ட் டைமாக வந்து நீங்கள் கற்பந்தரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கிடையில் வந்து சித்தார்த்தை வந்து கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றுங்க, நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆயிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நானே ரிட்டையர்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே நயன்தாரா வந்து நம்மளுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னதை சொல்லியிருப்பாங்க. சித்தார்த்தோட பையன் வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பான். ஸோ அவங்க அப்பாவோட கிரிக்கெட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பிள்ளை பிறக்கிறத பற்றி நயன்தாரா அவங்க ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் அவர் மாதவன் ஃப்ரெண்டு வாங்கின பணத்துக்கு அவங்க வட்டிக்காரங்க வந்து அவங்கள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நயன்தாராவும் அவர் ஃப்ரெண்டும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. கிரிக்கெட் பெட்டு நடத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ரவுடி குரூப் எல்லாம் சேர்ந்து அதே வந்து போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணி எப்படியா கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு மூவ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இந்த இதில் சித்தார்த்தோட பையனுக்கு வந்து பிறந்தநாள் அன்னைக்கு இருந்திருக்கும். ஸோ நயன்தாரா வந்து அவங்க டீச்சராக வந்து வந்திருப்பாங்க. மாதவன் அவர் பிக்கப் பண்ணதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ தான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. மாதவனுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் ஓகே ஆகிருக்கும். நயன்தாராவுக்கும் அந்த இதனால ரெண்டு பேரும் வந்து ட்ரீட் சாப்பிட்டு வெளியில் ஊரை சுற்றிட்டு நேரில் லேட்டாக வீட்டுக்கு வருவாங்க. வட்டிக்கு காசு கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா மாதவனை கூப்பிட்டு வச்சு திட்டிக்கிட்டு இருப்பாங்க, எப்படியாவது என் காசை கொடுத்துடணும் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து உன் பிளான் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அமைச்சரும் பார்க்க போன இடத்துல அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. மறுநாள் அவரை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. மாதவனை தூக்கிட்டு போய் அங்கே வச்சு அடித்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. சித்தார்த்தை வந்து அவங்க போலீஸும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும், எதுவும் இல்லீகல் அவர் வர்றாரான்னு. இதுக்கிடையில் அந்த லொக்கேஷனுக்கு வந்து போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி மாதவனை அந்த ரவுடியிலேருந்து காப்பாற்றி கூட்டு போயிடும். ஸோ டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன், அதாவது வந்து சித்தார்த் நல்லா விளையாண்டுருப்பாங்க. அவர் வந்து நல்ல பயங்கரமான ஸ்கோரில் வச்சு ஜெயிச்சு இது பண்ணியிருப்பார். இந்த இதுக்கிடையில் அவரோட பையன் நயன்தாரா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதை மாதவன் கண்டுபிடிச்சிருவார். ஸோ நயன்தாரா அடிச்சு போட்டு அந்த பையனை கட்டி போட்டுருவார். ஸோ அவங்க வந்து அந்த பையனை காரணம் தேடிட்டு இருக்கும்போது மாதவன் வந்து சொல்லுவார், இனிமேல் வந்து கிரிக்கெட்டில் இன்றைக்கி டெஸ்ட்டு இந்த நடக்கிற டெஸ்ட்டில் நான் எப்படி சொல்லணும், அப்படி நீ செஞ்சால் தான் உன்னோட பையனை வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன், இல்லைனா உன் பையனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மாட்டுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து அவங்க அந்த இல்லீகல் டீம்கிட்ட சொல்லி அதையும் வந்து அவரை இப்படிலாம் செய்வான், எனக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல மீரா ஜாஸ்மினும் வந்து போலீஸ்க்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மாதவன் மறுநாள் ஃபோன் பண்ணி அந்த இல்லீகல் டீம்கிட்ட பேசி, இன்னையிலேருந்து அர்ஜுன் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் விளையாடுவாங்க, நீங்கள் என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதே மாதிரி அர்ஜுன் வந்து அங்கே கிரிக்கெட்டில் வந்து எல்லாத்தையும் சொதப்ப செஞ்சிருவார். அவங்க சொல்ல இவங்க செய்கிற எல்லாத்துக்கும் அதுக்கு தக்கணும் இல்லீகல் டீமை வந்து மாதவன் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் இதை எப்படியோ ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த பையனை ட்ரேஸ் பண்ணி போகணுன்னு போய்கிட்டு இருக்க போது இந்த பக்கமும் வந்து பெட்டிங் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கும். போலீஸ் வந்து வர்றது தெரியாமல் மாதவன் வந்து அவங்க வீட்டில் ஜாலியாக இருப்பாங்க. போலீஸ் கடைசியில் சித்தார்த்தை நெருக்கி உங்கள் பையனை இங்கே நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம், அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் டேயில் வந்து மேட்ச் போய்கிட்டு இருக்கும். அதில் வந்து இப்படி தான் விளையாடணும்னு சொல்லி பெட்டிங் எல்லாம் பேசிகிட்டு இருக்க போது போலீஸ் வந்து அந்த பையனோட டீச்சர் ஸ்கூலுக்கு போய் பார்த்துருப்பாங்க. அங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுற இடத்துல வந்து சித்தார்த்துக்கு அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவார். ஸோ இங்கே நயன்தாரா அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றி கூட்டு போயிடணும் அப்படின்னு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து சொல்லுவார், இனிமேல் வந்து இது ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம எப்படியாவது இந்த பையனை வச்சு நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம வாழ்க்கை முன்னேறுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த அழகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ கடைசியாக வந்து இந்தியா அந்த மேட்சில் வந்து ஜெயிச்சிச்சா, மாதவன் வந்து அவர் நினச்ச மாதிரி அந்த பையன்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்கினாங்களா பெட்டி டீம்கிட்ட இருந்தோம், அதே மாதிரி மீரா ஜாஸ்மின் அந்த பையனை அங்கேருந்து காப்பாற்றினாங்களான்றதும், போலீஸ் அந்த
இல்லீகல் டீமில் இருந்து அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்களா அப்படின்றதும், இந்த பையனுக்கு என்ன ஆச்சு, அந்த பையன் வந்து திருப்பி சித்தார்த்தோட சேர்ந்தாரா இல்லை மாதவனுக்கும் நயன்தாராவுக்கும் குழந்தை பிறந்துச்சா, அவங்க எப்படி என்ன ஆனாங்கன்றது தான் மீதி படம். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.